ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். எவ்வளோ அழகாக கற்றுது பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் வளையல் நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வளையல் வந்து நான் மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டேன். 170 ருபீஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. நான் வந்து வரும்போது எனக்கு பிடிக்கல, பட் கைக்கு போடும்போது செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், மீஷோவில் இந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. கலர் அது இது ஃபேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க, ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நம்ம சிங்கிள் கலர் போட்டோம்னா இன்னுமே கொஞ்சம் எடுப்பாக இருக்கும்னு எனக்கு தனியாக ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக எதர்ச்சியாக வந்து எடுத்தேன். சரி, ட்ரெஸ்க்கு மேட்சாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலருமே ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த முத்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம கையை வச்சாவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி வளையல் போடுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்கள், அதுவும் கை நிறைய போடணும், அப்போ தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே நான் கை நிறைய போட்டு தான் வந்து பழகுறது அதிகமாக. அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு பூ, நான் அதே மாதிரி பூ கூட இன்றைக்கி வந்து இந்த செடியில் வந்து கிடச்சிருந்துச்சு. இங்கே அந்த செடி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நேற்று சாயந்தரம் வந்த உடனே வந்து கொஞ்சமாக கிடச்சதுனால நல்லாவே கிடச்சிருக்கு பூ. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நானே வந்து கட்டினது எவ்வளோ அடர்த்தியாக கட்டியிருக்கேன்னு பாருங்கள். எனக்கு ரொம்பவே பர்சனலாக வந்து பூ வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த வளையல் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் அக்காவுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தங்கச்சிக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி கொஞ்சமும் வீடியோவும் எடுத்திருக்கேன், சின்ன வீடியோஸ் தான். அதில் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறது என்னால் தொடர்ந்து வந்து வீடியோவே போட முடியல. இன்றைக்கி கரண்ட் இல்லை, அதனால் வெளில உட்காந்துட்ருக்குறேன், இல்லைன்னா உள்ளவே உட்காந்துட்ருப்பேன். 9 மணிக்கு வந்து வேலைக்கு போகணும். நான் இப்போ வந்து 8:30 மணிக்கு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். வீடியோ எடுத்து முடிஞ்சால் காலையிலேயே அப்லோட் பண்ணுவேன். அப்படி முடியல அப்படின்னா சாயந்தரம் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகே, என்னால் எவ்வளோ முடியுதோ அப்படி பார்க்குறேன். டைம் இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த கம்பெனி வந்து சூளகிரிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடும் இன்னொரு 2-3 மாதம் நினைக்கிறேன். அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுற வரைக்கும் இங்கேயே செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இங்கே இதில் இருக்குது. ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போதைக்கு எதுவும் யோசிக்காமல் சரி இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வீடியோ வந்து நான் நாளைக்கு வீடியோவில் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு சம்பளமும் வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சு, என்ன வந்துச்சு அப்படின்றத முதல் கொண்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க, இதுதான் நான் வந்து ஒர்க் பண்ணுற ப்ளேஸ். ஃபோன் அலோடு உண்டு. இது வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல, பட் வேலைக்கு சொல்கிறாங்க, நான் வந்து செய்கிறேன், அவ்வளோதான். இதோட பேர் எல்லாமே வந்து சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஆனால் வண்டிக்கு ஆட்டோ அந்த மாதிரி தான் வந்து தேவைப்படும். இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து எங்களை வந்து செய்ய விட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒர்க்குக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து சின்ன ஒர்க்கை விட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து செய்ய விடுவாங்க. ஒன்றும் இல்லை, அந்த பேக்கெட்லேருந்து முதல் பேக்கெட் இருந்து எடுத்துட்டு அதே பேக்கெட்டில் கவர் எல்லாமே எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து வைப்பாங்க. அந்த ஒர்க் தான் வந்து செஞ்சிட்ருக்குறோம். இது வந்து ரொம்ப கஷ்டமானு பார்த்திங்கன்னா, கஷ்டம்னா ரொம்ப கை மட்டும்தான் ரொம்ப வலிக்கும். ஏன்னா அது உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது ரொம்பவே வலிக்கும். அதை தாண்டி இப்போ வந்து கொஞ்சம் பழகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 15 டேஸ் வரைக்குமே அந்த கை மட்டுமே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் க்யூர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் நல்லா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு
பீஸை வந்து கொடுத்தாங்க. இதை வந்து எல்லோ கலர். இதை வந்து ரொம்பவே பார்த்து பொறுமையாக 2 சைடுமே வந்து கீ செக் பண்ணணும், துடைக்கணும், ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து லைட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக வந்து லைட்டில் அந்த இப்போ கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து கரண்ட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. அதை வந்து என்னால் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியல. ஏன்னா நாங்கள் காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தோம், யாருமே இல்லாமல் இருந்தாங்க. சரி நம்ம சீக்கிரமாகவே இந்த பீஸை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக செக்யூராக வந்து நாங்கள் வந்து பேக்கிங் பண்ணணும். இந்த ஒரு பீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு படாத பாடுபட்டுரும். ஏன்னா இதில் வந்து ஹெட் கவரு, லப்பரு, ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சைட் லாக்கு, கீ எல்லாமே வந்து செக் பண்ணணும். ஒன்று கூட செக் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா, ஏதாவது வந்து கீ சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஃபுல் கம்ப்ளைண்ட் வந்து நம்ம மேலே தான் வரும். அதனால் பார்த்து பொறுமையாக எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து பண்ணி ஸ்டாப்லர் வந்து அடிப்போம். பார்த்தீங்களா, இதில் வந்து நேமும் எழுதணும், அவ்வளோதான். ஓகே, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஷார்ட்டாக தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து போட்டது வந்து அந்த ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ இருக்குது பார்த்திங்களா, அதுதான். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அந்த எல்லோ கலர் கவரில் போட்டோம் பார்த்திங்களா, அதை வந்து இப்போ எங்களுக்கு வந்து ரெகுலராகவே வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணி எல்லாத்தையுமே வந்து இது பண்ணணும். அது கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாவே வந்து ஃபுல்லாக அந்த செட்டே ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். அதை பார்த்து பொறுமையாக பண்ணணும். ஆனால் ரொம்ப 1 ஹவருக்கு வந்து 2 பின் கேட்குறாங்க. அதில் 2 பின் போடுறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆளால். ரொம்ப வந்து எதிர்பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 50 பின் செய்யணுன்னா சுத்தமாகவே முடியலைங்க என்னால். நேற்றெல்லாமே சுத்தமாக முடியல எங்களால். கை காலெல்லாம் ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு. முன்னாடியாச்சும் வந்து ஏதாவது ஸ்டிச்சிங்காச்சும் பண்ணுவேன். இப்போ சுத்தமாக ஸ்டிச்சிங்கே பண்ணுறதே விட்டுட்டேன். அந்தளவுக்கு வந்து டயர்டாகிடுது. வேலை செஞ்சுட்டு வந்ததுமே எப்படா படுப்போம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. படுத்துக்கிற மாதிரி ஆகிட்டு சுத்தமாகவே வந்து இதாகிடுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னுமே ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. போன வாட்டி வந்து போன மந்த் வந்து நாங்கள் நல்லா வேலை செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தா நீங்கள் ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க. இது எது நம்புறதுன்னே தெரியல. மன்னிச்சு கொடுக்குறாங்க. அந்த 1 மாதம் தான். நான் அதுக்கு முன்னாடி 1.5 மாதம் ஆகுது நான் போய். மே மாதத்தில் வந்து 23ஆம் தேதி நான் வந்து சேர்ந்தது. ஓகேங்களா, 1.5 மாதம் ஆகுது. அந்த ஜூன் மாதம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து வேலை பார்த்துருந்தோம். அதை எப்போவுமே வந்து கம்மியாக போகிற ஐட்டம் வந்து இப்போ வந்து அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மஞ்சளாகவே வாங்கி கொடுத்தாங்க. ப்ரொடக்ஷன் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி நேற்று என்னடா, ஆனால் இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தாங்க. நேற்றுலேருந்து எங்களை பாடுபடுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்களும் எஃபெக்ட் போட்டுட்ருக்குறோம். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நின்றுட்டும் பண்ணலாம், உட்காந்துக்கிட்டுமே வந்து பண்ணலாம். ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு வந்து பண்ண முடியாது அந்த இடத்துல. ஏன்னா கால் வந்து ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஒரு ½ அன் ஹவர் உட்காந்துப்பேன். இல்லைன்னா நின்றுக்கிட்டு வேலை செய்வேன். 2மே வந்து பார்த்துப்பேன். அதில் வந்து பின் எல்லாமே எடுக்க சொல்லுவாங்க. நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்து எடுத்து செய்ய சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணி இப்போ கற்றுக் கொடுத்துட்டோம். இப்போது அதிகமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் டோட்டல் நாங்கள் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்கோம், லேடிஸ் மட்டும். எங்கள் லேடிஸ் மட்டும்தான் வந்து டார்கெட்டே பண்ணுறாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா முன்னாடி அவங்க லோட் போகணும் அப்படின்னா ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எங்ககிட்ட அக்கா எனக்கு வந்து இவ்வளோ பின் வேணும்க்கா போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எனர்ஜி ஆகிட்டு கொஞ்சம் கடகடன்னு போட்டு விட்டுருமா. திடீர்னு இப்போ 2 நாளாக வந்து எங்ககிட்ட வந்துட்டு அக்கா லோடு போகுது, ஆனால் அது லோடு போகிறதில்ல, ஆனால் லோடு போகுதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒர்க் வந்து ஓகே தான். பட் ரொம்ப இந்த இடம் தாங்க ரொம்ப வலிக்குது. இது அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு வந்து ரொம்ப வலிக்குது. சுத்தமாக வந்து மிஷின் மேலே உட்கார முடியல.
இப்போதைக்கு வந்து மிஷின் மேலே எதுவும் உட்கார வேண்டாம் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு கம்முன்னு ஆகிட்டேன். தைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கேன், இன்னுமே வந்து தைக்கவே இல்லை. அவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து தைக்கணும் சீக்கிரமாகவே முடிஞ்ச அளவுக்கு வந்து. ஓகே, நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு பாசிட்டிவாக வந்து மெசேஜ் போட்டிருந்தீங்க. இது கமெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு பாசிட்டிவாக வந்து நீங்கள் பாசிட்டிவாக வீடியோ போடுங்க சிஸ்டர், கண்டிப்பாக நாங்கள் பார்க்குறோம் அப்படி எல்லாமே சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே இந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட நிலைமையிலையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எடுத்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டேன். அதுலேயுமே ஒரு சிஸ்டர் வந்து, சிஸ்டர் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கஷ்டத்தை வந்து நீங்கள் சொல்லாமல் இருக்காதீங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படி எல்லாமே சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறது என்ன இது பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலைங்க. ஆக மொத்தத்தில் நான் சொல்லவா வேணாவா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட்டிங்கில் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பாசிட்டிவாகவே வந்து வீடியோ போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னோடய பெஸ்ட்டு நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3-4 வீடியோஸ் ஆச்சு கொண்டுட்டு வர்ற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். எப்போவுமே நார்மலாக இல்லாத மாதிரி கொஞ்சம் புதுசாக ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? இன்றைக்கான கமெண்ட்ஸில் வந்து எவ்வளோ பேர் சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு தாண்டி அந்த வீடியோவை கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். அதிகமாக எந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது நான் வந்து போடுறேன். இப்போ வந்து வேலைக்கு போகிட்ட வந்து டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து இப்போது 8:44. நான் இங்கேருந்து 8:54க்கு போனேன் அப்படின்னா கரெக்டாக வந்து 9 மணிக்குள்ளே போய் அங்கே சைன் போட்டு உள்ளே போயிடுவோம். 9 மணி அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக இருக்குது டைமிங்ஸ் என்னை பொறுத்த அளவுக்கு. இங்கே ஒரு இடையில் வந்து ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 8:30க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் போகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். 4 வாட்டி பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஒரே தடவை தான் சைன் போடுவோம், அவ்வளோதான். வரும்போது டைமிங்ஸ் மட்டும் போட்டு வந்துக்கிட்டே இருப்போம். அடிக்கடி லீவும் நான் வந்து கொடுக்குறாங்க. நேற்று கூட எனக்கு வந்து நேற்று இல்லை முந்தா நேற்று கூட கொஞ்சம் எமர்ஜென்சி கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்படியே லீவ் கேட்டதுக்கு லீவும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த மாதம் டோட்டலாக வந்து எனக்கு வந்து 2, 5, 6 நாள் நான் வந்து இந்த மாதம் லீவ் போட்டுட்டேன். ஏன்னா அலர்ஜி ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, என்னோடய உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே இங்கே போகிறதுக்கு லீவ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். சண்டே வந்து போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த சண்டேவும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த 4 சண்டே ஸ்கிப் ஆகிடும். 4 சண்டே போட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒர்க் பண்ணுற டேஸ் மட்டும்தான் வந்து போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதம் 1ஆந்தேதினா 1ஆந்தேதியே லீவ் போட்டுட்டாங்க. எனக்கு இந்த சைடு ஃபுல்லாக வீங்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வலி எடுத்துக்கிச்சு இந்த சைடு. ஆஃப் டே லீவ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2 நாள் ரெகுலராகவே லீவ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் க்யூர் ஆயிடுச்சு. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அங்கே வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் எல்லாருக்கும். இஷ்கால் என்னோடய வரையல் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.